சேலத்தில் இன்று நடைபெறவிருந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை ரத்து செய்துவிட்டு நேற்று இரவே சென்னை திரும்பிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காலையில் காவேரி மருத்துவமனைக்கு வருகை தந்தார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் துணை முதலமைச்சர் OPS, அமைச்சர்கள் செங்கோட்டையன், விஜயபாஸ்கர், CV சண்முகம், காமராஜ், KC கருப்பணன் ஆகியோரும் காவேரி மருத்துவமனைக்கு வந்திருந்தனர். மருத்துவமனையின் 4வது மாடிக்கு சென்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் ஆகியோர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள கருணாநிதியை நேரில் பார்த்தனர். பின்னர் MK ஸ்டாலின், கனிமொழி ஆகியோரிடம் கருணாநிதியின் உடல்நிலை குறித்தும் அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்தும் கேட்டறிந்தனர். அப்போது பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, திமுக தலைவர் கருணாநிதியை நேரில் பார்த்ததாக கூறினார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர் கலைஞர் அவர்கள் உடல்நலக் குறைவால் காவிரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் உடல்நிலை சீராக தற்போது உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரை நேரடியாக நானும் துணை முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல் தலைவர், எதிர்க்கட்சி தலைவர், மரியாதைக்குரிய மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்களோடு நேரடியாக மருத்துவ சிகிச்சை பெற்று வருகின்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் முதலமைச்சர் பெரியவர் கலைஞர் அவர்களை நேரடியாக பார்த்தோம். அவர் நலமுடன் இருக்கிறார். அவருடைய உடல்நிலை சீராக உள்ளது. மருத்துவக்குழு அங்கேயே இருந்து கவனித்து வருகிறார்.